பிரகாஷ்ராஜோட அப்பா யார்? அவர் என்ன வேலை பார்த்தார்? பிரகாஷ்ராஜ் அப்பா வந்து பெரிய நடிகரா? என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையை நீங்கள் பார்த்தியே? கலைஞர் அப்பா என்ன வேலை பார்த்தாரு சொல்லுங்கள். அவர் யார் வந்தார்? நீங்கள் சமூக நீதி பேசுறிய? யாரை ஏமாத்துறிய? அப்போ நீங்கள் ஒன்றா நம்பர் ஃப்ராடு. இந்த திமுகவில் மினிஸ்ட்ரு பூரா அவங்க பையன் பூரா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மினிஸ்டர் பையன் மினிஸ்டர் ஆவான், எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ ஆவான், முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆவான். சாமானியன் எப்போ வருவான் அரசியலுக்கு? டிரைவர் பையன் வந்து எலெக்ஷன் நிற்கிறத பார்த்து நீங்கள் வந்து வன்மத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச மனுஷன் யார் இருக்கும்? கேளம் பக்கத்தில் மக்கள் கூட்டம் இருந்துச்சு, எதுக்கு நின்றுச்சு? ஓட்டு போகிறது தானே ஊருக்கு கொஞ்சிடுச்சு. ஏன் நீங்கள் நடவடிக்கை கிடைக்கல? வெள்ளம் வருது, இல்லை மழை வஞ்சிருக்கு, அப்போ என்ன பண்ணுறீங்க? வந்து போஸ்ட் கொடுக்குறீங்களா? வேட்டியை வடிச்சு கட்டிக்கிட்டு 4 சில் எடுத்தோன்னே கிளம்பிடுறீங்களே, அங்கேயும் போகல. நீங்கள் யார் முதல்ல? உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு பிரச்சாரத்தை கூப்பிட்டாங்க? உங்களை எந்த அடிப்படையில் உங்கள் மைக்கை நீட்டினாங்க? உங்களை எந்த அடிப்படையில் மேலே உட்கார வச்சாங்க? ஒரே ஒரு தகுதி தான், நடிகன். இந்த பிரகாஷ்ராஜ் நடிகன் இல்லைன்னா ஒருத்தர் சிந்திக்க மாட்டாங்க. இப்போ விஜய் சார் வந்து டிவிக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஓட்டு போடுற அன்னைக்கு எல்லாரும் இந்த காஸ்டியூம் போட்டு போகிறது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த ஒரு ஜென்ரேஷனை வந்து கொண்டு வரது இருக்குல்ல சார், அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறேன். நம்ம பல தேர்தலில் பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துட்டோம். எலெக்ஷன், இந்த அரசியல் அப்படிங்கும்போது இந்த தலைமுறைகளில் பெருசாக ஈடுபாடு இருக்காது. அவங்கள பொறுத்திருக்கேன் திமுக வந்தானா ஏடிஎம்க வந்தானா யார் வந்தானா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். அப்புறம் இப்போ இந்த அவருக்கு வருவாங்களா, இது எத்தனை சீட்டு வரும், இந்த ஆராய்ச்சிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அது பொதுவான கொஞ்சம் நடுத்தர ஆட்கள், அவங்க கட்சி ஈடுபாடு இருப்பாங்க, இளைஞர்கள் தொண்டர்கள் இருப்பாங்களே, இவங்க தான் பேசியிருப்பாங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இந்த ஐடியில் இருக்கவங்க, அவங்களுக்கு அது ஒன்று இருக்காது, ஓட்டு போட மாட்டாங்க போய்ட்டு. ஆனால் இந்த முறை இந்த இளைய தலைமுறை, அது மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பொண்ணுங்க முதற்கொண்டு சரி எல்லாருக்குமே ஒரு அரசியல் மேலே ஒரு ஈர்ப்பு, அரசியல் ஆராய்ச்சி, அப்புறம் தேர்தல் மேலே ஒரு கவனம் எல்லாம் வந்துச்சு. இப்போ அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க சரி, பசங்க சரி, அவங்க யாரும் இது கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஆர்வம் வந்துருக்கு, அது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த ஆர்வம் ஆரோக்கியமான ஆர்வம். ஏன்னா நம்ம நாட்டை தலையெழுத்து நிர்ணயிக்கிறது இந்த அரசியல்வாதி இல்லை, இந்த ஆட்சி தான். ஆட்சி யார் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் நாடு எப்படி போகுங்கிறது. மக்களை கையேந்து வைக்கிறாங்களா, விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்தி வாங்குகிற சம்பளத்தை கரண்ட் பில் கட்டுறதுக்கும், பால் வாங்குறதுக்கும், ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டுறதுக்கும், ஹாஸ்பிட்டலில் போனால் மொத்த ஒரு வருஷம் சம்பாதிச்ச காசு மொத்தமாக போயிடுறாங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போது இன்றைக்கி நாட்டு தலையெழுத்து நிர்ணயிக்கிறது ஆட்சியாளர்கள். நம்ம யார் ஆண்டான்னா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அது நம்ம தான் கஷ்டப்படுறோம். நம்ம நினைக்கிறோம் யாராண்டன்னா என்னமோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பண்ணிக்கிறானுங்க, அது இல்லை. பாதிக்கப்படும் நம்மங்கிறது தெரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் இப்போது இளைய தலைமை அப்படி தான் இருந்துச்சு. யார் வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அரசியலில் வந்து யார் சரி யார் தவறு, அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு, விஜய் என்ன சொல்கிறாரு, சொல்கிறத செய்ய முடியுமா, இல்லை விஜய் சார் வந்தால் ஒரு புது மாற்றம் வருமா, அவங்களுடைய சிந்தனைகள் வந்து வந்துருச்சு. அது ரொம்ப ஆரோக்கியமான சார். இன்றைக்கி வந்து விஜய் சார் சப்போர்ட்டாக இருக்கா இல்லைங்கிற அடுத்த விஷயம். இளைய தலைமுறைக்கு இப்போ கூட படிக்கிற பசங்களுக்கு எல்லாருமே அரசியல் தெரியணும். அரசியல் ஒரு சாக்கடைன்னு நீங்கள் ஒதுக்குனா நாடே சாக்கடையாயிரும். நம்ம நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க அரசியல் சாக்கடை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அப்போ நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்துடும். அது நம்ம சாக்கடையில் தெருவில் ஒரு சாக்கடையை விட்டுட்டோம்னா அது பெரிய எங்கே வரும், நாடி போகும், நாத்தம் நம்ம மூக்குக்கு வரும். அப்போ ஒவ்வொரு குடிமகனும், நான் இளைஞருக்கு மட்டும் சொல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் மேலே ஆர்வம் வரும். சினிமா பார்க்கலையோ தேவையில்லை, சினிமா அறிவு தேவையில்லை, ரசிகர் இருக்கணும் தேவையில்லை, ஆனால் அரசியல் அறிவு வேணும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இளைஞர் மத்தியில் படிக்க சின்ன பசங்க கூட இன்றைக்கி பேச ஆரம்பிக்குது. அது வந்து போக அவங்களுக்கும் இன்றைக்கி விஜய் சார் மட்டும் நேசிக்கலாம், போக மொத்தமாக அரசியல் ஆராயும் போது அவர் என்ன பண்ணார், காமராஜர் என்ன பண்ணார், நீ வரும் சார், காமராஜர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் என்ன பண்ணார், கலைஞர் என்ன பண்ணார், இவங்க என்ன பண்ணாங்க, விஜய் சார் என்ன பண்ணுவார், உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தால் தான் அதில் யோசிக்கணும். ஆர்வம் இல்லைன்னா காமராஜர்னா தெரியாமல் போயிடும். இன்னும் இப்போ பாருங்க காமராஜர் பற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு விஷயம் விஜய் சார்
பெருந்தலைவரில் இந்த ஃபோட்டோலாம் காட்டினார். இவங்களுக்கெல்லாம் பெரியார் காட்டினார். பெரியாருங்கிறது யார் அடிச்சுக்குவாங்க? திமுககாரங்க எங்கள் கொள்கை தலைவரும்பாங்க. பிஜேபிக்காரங்க பெரியார் வந்து சாமி இல்லைன்னவர், மனுஷனே இல்லை, தமிழன் இல்லைம்பாங்க. தானே வரும். இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர். அப்போ ஒரு கோஷ்டி முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு ஜாதி ஆளாக பார்ப்பாங்க. இப்போ விஜய் சார் வந்து முத்துராமலிங்க தேவர் சைடில் ஃபோட்டோ போட்டார், பெரியார் ஃபோட்டோ போட்டார். இப்படி அப்புறம் வேலுநாச்சியார். அப்போ வேலுநாச்சியார் யாருங்கிறது இது வரைக்கும் இந்த பசங்களுக்கு தெரியாது. யாரா வேலுநாச்சியார்? கொஸ்டின் பேப்பர் தேர்வுக்காக கேள்விக்கு பதில்வதற்காக மனப்பாடம் பண்ணுறது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது மனப்பாடம் போது மனசு வாங்கி அது வந்து இது எக்ஸாம் முடிஞ்சோடனே மறந்துவோம். இப்போ வேலுநாச்சியார் ஒரு விஜய் சார் பண்ணும்போது அவங்களுக்கு யார் வேலுநாச்சியார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அவங்களே நம்ம கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்கிற விட அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் தேடும்போது தான் அது லைஃப் லாங்காக மனசில் போய் நிலச்சிருக்கும். அப்போ இப்போ அவங்களுக்கு கேள்வி வைக்கிறாங்க, யார் வேலுநாச்சியார்? அப்போ அவங்களுக்கு பதில் வந்துடும், யார் முத்துராமலிங்க தேவர். ஸோ அதை வந்து விஜய் சார் அப்போ இப்போ இந்த தலைமுறைக்கு இப்போ வேலுநாச்சியாரை பற்றி, பெரியாரை பற்றி, முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒவ்வொருத்தராக போகும்போது இன்றைக்கி எல்லாருமே அது தேடுதல் இருக்குல்ல, அது வேணும். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக ஏகப்பட்ட பேர் ஒரு 5000 பேர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஊருக்கு போக முடியாமல் ஓட்டு போடுறதுக்காக லீவு கேட்டு ஒரு நாளில் வந்தவங்க என்னால் இங்கேருந்து போகவே முடியலன்னு அடுத்த நாள் காலைல வரையும் அங்கேருந்து ஒரு வீடியோவாக போட்டுருந்தாங்க. அவ்வளோ பேர் மனக்குமுறலோடு அதை போட்டுட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் யாருமே அட்ரஸ் பண்ணல, அவங்களுக்காக பேசலை. அங்கே நின்று நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ண மக்களுக்காக பேசலை. அவங்களுக்காக நீங்கள் அங்கே நிற்கிறவங்க பூரா அவங்க ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படி இருந்தால், அப்படி தெரிஞ்சிருந்தா நேரம் ஒரு 50 பஸ்ஸு அவங்களே ரெடி பண்ணியிருப்பாங்க. யார்? ஆளுங்கட்சியை. இருக்க பஸ் பத்தாதுப்பா, இன்னொரு 50 பஸ்ஸு கிளப்பிடு, அவங்க ஊருக்கு காலைல போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு இல்லைன்னா இல்லை இவங்களும் வேணலாம் அனுப்பியிருப்பாங்க. அந்த க்ரௌடு பூரா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும், இது பூரா விஜய்க்கு ஓட்டு போடுற கூட்டம், இது போய் விசில் ஊத போகுதுங்க, நமக்கு சங்கு ஊதிருங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். அதனால இது போனால் நமக்கு பிரச்சனை, போகாமல் இதில் கூட்டமாக இங்கேயே அடைச்சிடும், பட்டியல் அடைப்பாங்களே அது மாதிரி அடைச்சிலாம் கூட இருக்கலாம். இது வந்து ஈவினிங்கே வந்துருச்சு. அங்கேருந்து கூட்டம் கட்டுக்கடங்கில் வெளியூர் போகிறக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குங்க அப்படிங்கும்போது அப்போ கவர்மெண்ட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தவங்க ஆட்சி அமைக்க வைக்கும் சார். கவர்மெண்ட்டு புதுசாக சட்டம் போட முடியாது தவிர, புதுசாக ஒரு திட்டம் போட முடியாது தவிர, புதுசாக ஒரு இதை அவங்க அறிவிக்க முடியாது. தேர்தல் அறிக்கை சொல்லலாம், அரசு சார்பாக ஒரு திட்டங்களை செயல்படுத்த முடியாது. இதுதான். ஆனால் நீங்கள் அடுத்த ஆட்சி ஒருத்தர் ஒப்படைக்கிற வரைக்குமோ இல்லை நீங்கள் திருப்பி ஆட்சி ஜெயிச்சா நீங்கள் எது வைப்போ இதெல்லாம் செயல்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. ஆளுங்கட்சியாக நீங்கள் எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு. ஏன் பண்ணலை? பப்ளிக் கதறாங்கல்ல, ஏன் பண்ணல? அப்போ உங்களுக்கு அங்கே பயம் வந்துருச்சு, இந்த தான் ஓட்டு வங்கி ஃபுல்லாக அங்கே போயிடும் பயம் வந்துருச்சு. அப்போது அது சரியான சரியான அரசு இல்லை சார். அரசுங்கிறது முதல்ல மக்களுக்கானது சார். இன்றைக்கி அது யார் நினைக்கிறதில்ல. அரசுங்கிறது அவங்க குடும்பத்துக்கான நினைக்கிறாங்க. இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா அரசுங்கிறது நமக்கானது, நம்ம மந்திரிக்கானது, நம்ம எம்எல்ஏக்கானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அரசுங்கிறது மக்களுக்கானதுங்க தானே. மக்களுக்கு என்ன பண்ணுறிய? அங்கே எத்தனை பொம்பளைங்க சார் கதறினாங்க. வீடியோ பார்த்தா எத்தனை லேடிஸ் வயிறுஞ்சில் கதறாங்களே. அவங்க ஓசி கேட்டாங்களா? ஓசியாக கேட்டாங்க. அவங்க நீங்கள் ஓசின்னு சொன்னீங்களே சார், பஸ்லேருந்து பெண்களுக்கெலாம் இலவசம் சொன்னீங்கல்ல, எதுக்கு சொன்னீங்க? நீங்கள் ஏன் விடலை? இன்றைக்கி காசு கொடுத்து பெண்களுக்கு ஊருக்கு போகிற ரெடியாக இருந்தாங்களே, அவங்களுக்கு பஸ் கொடுக்கல. பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் இலவசங்கிறது நீங்கள் அது வந்து ஓட்டுக்காக பண்ணுறது. சார் எனக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது சார், நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா மகளிர் இலவச பேருந்து இதெல்லாம் ஓகே, எல்லாம் இலவசம் சொல்கிறேன். ஓட்டு போடுற அன்றைக்கி ஒரு நாள் இலவசம் பஸ் விடலாம்ல சார்? அது ஏன் இல்லை? எதுக்கு போகிறாங்க சார் ஊருக்கு? நான் சார் ஓட்டு போகிற அன்னைக்கு எல்லா ஆஃபீஸும் லீவ் இல்லையா? எல்லா கடைகளும் லீவ் இல்லையா? அரசு ஊழியருக்கெல்லாம் லீவ் விடலையா? அரசு அலுவலகம் பூரா லீவ் இல்லையா? லீவு தானே விட்டிங்கல்ல. அப்போ எதுக்கு விடுறியா? ஓட்டு போகிறதுக்கு தானே. அப்போ அங்கே கேளம்பாக்கத்தில் மக்கள் கூட்டம் இருந்துச்சு, எதுக்கு இருந்துச்சு? ஓட்டு போகிறது தானே ஊருக்கு போஞ்சிடுச்சு. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? நான் சார் நீங்கள் பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இலவசமே வேணாம், நான் இலவசமே தேவையில்லை. அவங்க எல்லாருமே காசு கொடுத்து முறையாக போகிறதுக்காக தான் அங்கே நின்னாங்க. அது போல் நீங்கள் காக்கு வச்சு காவு வாங்கிட்டே அந்த வயிற்று இருக்குல்ல, அது உங்களுக்கு சும்மா விடாது. கவர்மெண்ட் நாசனே ஒரு வெள்ளம் வருது, இல்லை மழை வஞ்சிருக்கு, அப்போ என்ன பண்ணுறிய?
அந்த போஸ்ட் கொடுக்குறீங்களே, வேட்டியை வடித்து கட்டிக்கிட்டு ஒரு 4 சில் எடுத்தோன்னே கிளம்பிடுறீங்களே, அங்கேயும் போகல. அது பிரச்சனை சார். மக்களுக்கு புயல் வெள்ளம் வந்தாங்கிற மட்டும்தான் பிரச்சனை இல்லை, இதுவும் மக்கள் பிரச்சனை தான். இன்னொரு மிகப்பெரிய ஆய்வுத்தனம் நடக்குது, இங்கே பதிவு பண்ணிடுறேன். அது இந்த அடுத்து வர கவர்மெண்ட் எதுவாக தான் சரி, இதில் கவனம் செலுத்தணும். சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ், உதாரணம் சார், மதுரைக்கு பஸ் நார்மல் டேயில் ஏர் பஸ்ஸே வச்சுங்க, ஸ்லீப்பர் பஸ் வச்சுங்க, 800 இப்போ அது தீபாவளி அப்படின்னா 2000 மாறுது. பொங்கலுக்கு மேக்ஸிமம் சென்னது காலி பண்ணி போகிறாங்க. பொங்கலுக்கு வந்து 2500 3000 வரைக்கும் பஸ் ரேட்டு அவங்கள ஏற்றிக்கிறாங்க. அப்போ நார்மல் டேயில் 800 இருக்கிற ஒரு பஸ்ஸு டிக்கெட்டை நீ பண்டிகை காலத்தில் ஏன் 3 மடங்கு மாற்றுறீங்க? இதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குதா? கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துச்சுன்னா கவர்மெண்ட்டு அவ்வளோ அயக்கத்தனமாக தான் சொல்லுவேன். கொள்ளடிக்கிற மக்கள்கிட்ட பஸ்ஸுக்காரனும் ட்ரெயின்காரனும் கொள்ளடிக்கிறக்கா நீங்கள் ஆட்சிக்கு வரைய உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்தாங்க. பொங்கலுக்கு இங்கேருந்து ஊருக்கு போகிறவங்களாம் யார் சார் போவா? எனக்கு ஏழை மக்கள் சென்னையில் இருந்து வருஷக்கணக்கு உழைச்சிட்டு பொங்கலுக்கு பார்த்தா இங்கே 60% மக்கள் இருக்க மாட்டான். அவன் பூரா விவசாய குடும்பத்தை பிறந்தவனாக இருப்பான், கிராமத்தில் பிறந்தவனாக இருப்பான். இங்கே வந்து நடுத்தர மக்களாக இருப்பான், ஏழை மக்களாக இருப்பான். இவன் பொங்கல்களை போய் கொண்டாடணும் இருக்கத்தான் கிளம்புறான். அவன்கிட்ட போய் பஸ்ஸுக்கு 3000 டிக்கெட் வாங்கினா உருப்படுவீங்களா நீங்கள்? யாருக்கானது அரசு? ஏழைக்கான அரசு. யாரை ஏமாத்துறீங்க? மகளிருக்கு இலவசம், அதுக்கு இலவசம், யார் கேட்டால்? இதை கட்ட பண்ணுங்க முதல்ல. இந்த ஓட்டு போட்ட இடத்துலையும் மக்கள் எங்கே அதிகமாக போக நினைக்கிறோம் அப்போ ஒரு ரேட்டு ஏற்றுறிய. இது மிகப்பெரிய மக்கள் துரோகம். நான் சொல்கிறேன், மக்கள் விரோதங்கிறேன். நீ வந்து என்கிட்ட வந்து 1000 டிக்கெட் 3000 கேட்டாலே மக்கள் விரோத அரசு தான் சார். அது யாராக இருக்கட்டும், இந்த அடுத்த அரசு வந்து பண்ணாலும் அது மக்கள் விரோத அரசு தான். நான் வந்து திமுக அதிமுகன்னு சொல்ல. நீங்கள் கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன அரசு? ஒரே கேள்வி. ஒரு பஸ்ஸு டிக்கெட்டு கூட நீங்கள் கட்டுப்படுத்த முடியும், என்ன அரசு நீங்கள்? அப்போ இந்த கேளம்பாக்கத்தில் ஏன் பஸ் இல்லையா? எத்தனை பஸ் சும்மா நினச்சிங்க? இது வந்து அதிரடியாக இறங்கியிருக்கணும். யாராக கேட்டணும் எத்தனை பஸ்ஸுக்கு ப்ரைவேட் பஸ் இருந்துச்சுல, இல்லை சட்டம் போடணும் சார். போ, மக்கள் ஒருத்தர் கூடாது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் மக்களும் ஒருத்தர் கூட எல்லாம் கிளப்புனா அது சரியான அரசு. இது வந்து கண்டிக்க வேண்டியது, இது தொடரக்கூடாது. கண்டிப்பாக சார். அது வந்து பிரகாஷ் ராஜ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விதமாக இருந்துச்சு. விஜய் சார் வந்து அவரோட டிரைவர் பையனுக்கு வந்து ஒரு சீட் கொடுத்தது வந்து, எப்படி நீ டிரைவர் பையனுக்கு சீட் கொடுப்ப அப்படி சொல்லி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். எனக்கு அதை பற்றி பயங்கரமாக ஆச்சரியமாச்சு. என்னப்பா டிரைவர் பையன் டிரைவனாக தான் இருக்கணுமா அப்படின்னு ஒன்று இருந்தது. நீங்கள் அதை என்னவா பார்க்குறீங்க? நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், பிரகாஷ் ராஜோட அப்பா யார்? அவர் என்ன வேலை பார்த்தார்? சொல்லுங்க. பிரகாஷ் ராஜ் அப்பா வந்து பெரிய நடிகரா, பெரிய ப்ரொடியூசரா? என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையை நீங்கள் பார்த்தியே? கலைஞர் வந்தார்ல, அவரை பெரிய அரசியல்வாதியா? அவர் என்ன வேலை பார்த்தாரு? கலைஞர் அப்பா என்ன வேலை பார்த்தாரு சொல்லுங்கள். அவரையும் அரசுக்கு வந்தார், அவரையும் முதல்வர் ஆகணும். கலைஞர் அப்பா யார் சொல்லுங்கள் சார். கலைஞர் அப்பா செஞ்ச தொழிலையே கலைஞரும் பார்ட்டே இருந்திருந்தாருன்னா ஓகே, டிரைவர் பையன் டிரைவராகவே இருக்கலாம். பிரகாஷ் ராஜோட அப்பா என்ன தொழில் பண்ணாரோ அதே தொழிலில் பிரகாஷ் ராஜ் செஞ்சுட்டு இருந்தாருன்னா டிரைவர் பையன் டிரைவராகவே இருக்கலாம். கரெக்டு தானே? நீங்கள் சமூக நீதி பேசுறிய, யாரை ஏமாத்துறிய? இந்த திமுகவில் நேரு பையன் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாப்புல, பொன்முடி பையன் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாப்புல, ஸ்டாலினோட பையன் உதயநிதி நிற்கிறாப்புல, மினிஸ்டரு பூரா அவங்க பையன் பூரா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஆரோக்கியமானதா? அப்போ மினிஸ்டர் பையன் மினிஸ்டர் ஆவான், எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ ஆவான், முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆவான். இப்போ நீங்களே கொளுத்தவங்களும் பழுத்தவங்களும் கொள்ளையடிச்சவங்களும் ஏற்கனவே 1000 2000 சம்பாதிச்சவங்களுமே திருப்பி நீங்கள் அரசியலே இருந்துக்கு இருந்தால் சாமானியன் எப்போ சார் வருவான் அரசியலுக்கு? சாமானியன் எப்போ வருவான்? நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா சமூக நீதி பேசாதீங்க. நாங்கள் வந்து அப்படியே சுயமரியாதை எல்லாம் பேசாதீங்க அதெல்லாம். அப்போ நீங்கள் 1 நம்பர் ஃப்ராடு, மக்களை ஏமாத்துறிய. டிரைவர் பையன் வந்து எலெக்ஷன் நிற்கிறத பார்த்து நீங்கள் வந்து வன்மத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச மனுஷன் யாரும் இருக்க முடியாது.
சாமானியன் அரசுக்கு வரணும் சார். அண்ட் வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்துட்டு ஒரு இஷ்யூ வந்து இருந்தது. அது வந்து ஒன்று வந்து சேகர் பாபு சார் தான் அதிகமாக ஒன்று குடமுழுக்கு பண்ணாருன்னு ஒன்று சொன்னார். பேச்சுக்காக சொன்னார், எதுக்கு சொன்னார் தெரில. அண்ட் சேம் டைமில் வந்து அவர் கட்சிக்காக வந்து தேர்தலில் நிற்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து திருப்பி கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் பதில், ஆனால் அது கட்சியோட வளர்ச்சி நிதிக்காக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன போக்கு எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் திருப்பி கொடுத்துட்டார் இவ்வளோ. ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எதிர்ப்பு நிறைய வந்த உடனே அப்புறம் அதை கொடுத்துட்டாரு நான் கேள்விப்பட்டேன் வாங்கிக்கின்ட்டு. அதனால் அது கொடுத்துட்டதுனால கடன் அடைச்சிட்டாரு. அது பிரச்சனை. நான் என்ன, நீங்கள் நிற்காத தேர்தலுக்கு, நீங்கள் பங்கு பெறாத ஒரு தேர்தலுக்கு நீங்கள் என்ன நேர்காணல் பண்ணுறிய? அவன்கிட்ட எதுக்கு வசூல் பண்ணுறிய? எப்படி 50,000 வாங்குறிய? வாங்கலாமா சம்பளத்தில்? இது கண்ணுக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் கட்சியில் நேர்காணலில் 50,000 கட்டுறாங்கிறது தெரியுது. இப்போ அது தேர்தல் நிற்கிறோன்னு திருப்பி கொடுத்துட்டாப்புல. சில கட்சிகளில் ஒரு தொகுதியில் 10 பேர் வராங்க சார். இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர் தொகுதியில் 10 பேர் நேர்காணலுக்கு வராங்க. ஒரு தலைக்கு இவர் 50,000 வாங்கின மாதிரி ஒரு சின்ன கட்சி யார், கமல்ஹாசன் கட்சி, இவர் கட்சியிலே 50,000 வாங்கினாங்கன்னா பெரிய கட்சியில் நேர்காணலுக்கு எவ்வளோ வாங்குவாங்க? இந்த 10 பேர் நேர்காணல் பண்ணுறீங்கள, இந்த 10 பேரில் ஒருத்தர் நீங்கள் கொடுக்குறீங்களா? கடைசியாக தஞ்சாவூரில் ஏற்கனவே யார் எம்எல்ஏவோ யாரோ மினிஸ்டரோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறிய? அப்படி கொடுக்குற பட்சத்தில் எதுக்கு இவங்களை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணுறிய, ரூபா வாங்குறீங்க? இப்போது மதுரை மேற்கு தொகுதியாக யார், பிடிஆர். இப்போ நீங்கள் பாருங்கள், மதுரை மேற்கு தொகுதிக்கு ஒரு 5-6 பேர் நேர்காணல் போயிருப்பாங்க சார். அவங்களுக்கு பணம் வாங்கியிருப்பாங்க சார். யாருக்கு சார் சீட்டு கொடுத்திய? இந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தா ஓகே. இதே பிடிஆர் கொடுக்குறதுக்கு எதுக்கு அந்த தொகுதியிலேருந்து நேர்காணலுக்கு ஆளை கூப்பிட்றியா? உடனே பணம் வாங்குறீங்க. கொள்ளை அடிக்கிறதுல எத்தனை வகை உங்களுக்கு? கமல்ஹாசன் வந்து நிற்காததுனால திருப்பி கொடுக்க போச்சு. ஒரு 5 சீட்டு 6 சீட்டு நின்று இருந்தாருன்னா இது கொடுத்துக்க மாட்டாங்க. நேரில் வந்திய பணம் கட்டினிய, இது கட்சி நிதி, இது திருப்பி தர மாட்டோம். அவருக்கு சீட்டே கொடுக்கல, ஏதாச்சும் நிற்காத பட்சத்தில் தான் திருப்பி கொடுக்க நிலம் வந்துச்சு. ஒரு 2 சீட்டு கூட நின்று இருந்தாருன்னா இது கொடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி சில கட்சிகள் இந்த நேர்காணலில் உள்ள பாவம் கட்சியை உழைச்சி, அவன் யார் தான் அது சார் கட்டுறவன்? 1000 2,000 கூட சம்பாதிச்சவன் இல்லை சார். கீழே கொடி பிடிச்சிட்டு எலெக்ஷன் வேலை பார்க்குறவன், அந்த தொகுதிக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்களே, இவங்க தான் சார் வந்து வந்து கட்டுறாங்க. இவன் வந்து அவன் ஆர்வத்தில் வரான் சார். யார் மினிஸ்டர், முதலமைச்சரை பார்த்துலாம் அப்படிலாம் வராங்க. அவன் ஒரு ஆர்வத்தை கட்டுறான். சரி, ஃபஸ்ட்டு சிஎம் முன்னாடி பேசலாம், நம்ம கட்சி தலைவர் முன்னாடி பேசலாம் அப்படின்னு வரலாம். அவன் பணம் வாங்கலாமாங்கிறேன். நீங்கள் அடிக்காத சம்பாதிக்க பணமா, கொள்ளையடிக்காத பணமா, அவன்கிட்டே வாங்குறிய? கமல்ஹாசனுங்கிற ஒரு அரசு கட்சி தலைவர்னால இது வெளிப்பட்டுச்சு. நிறைய கட்சிகளில் நிறைய தலைமையிலேருந்து இது வெளிப்படலை. சீக்கிரம் வந்து வெளிப்பட்டோம். அண்ட் வந்து நிறைய சினிமா சார்ந்தவங்க வந்துட்டு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓப்பனாகவே தெரியுது. அதில் வந்து ஜெய் சார் வந்து டேரக்டாக பிரச்சாரம் பண்ணுறாரு. குக் வித் கோமாளியில் இருக்க ராஜு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, கேம்பெயின் பண்ணுறாரு. இது இல்லாமல் வந்து ஒரு காஸ்டியூமாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுமா எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பீரியட்லாம் ஓப்பனாக யாராவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் அதுக்கு அடுத்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா டோட்டலாக அவங்களோட கெரியரை முடிச்சிருவாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். அந்த எக்ஸாம்பிளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இவங்க இதெல்லாம் பண்ணுறது நாளைக்கு இவங்களோட சினிமா வாழ்க்கை பாதிக்காது. இல்லை, இப்போ இவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப தீவிரம் பண்ணல, பட்டும் போடாமல் ஒரு வெளிப்படுத்துகிற நாகரிகமானது. அவ்வளோ பெருசாக பேட்டி கொடுத்துட்டோ, பெருசாக ஃபோர்ஸாக பண்ணிட்டோ அதெல்லாம் பண்ணல. நீ சொன்ன மேக்ஸிமம் காஸ்ட்யூம் கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். ஜெயிலில் வந்து அவர் ஃப்ரெண்டு சிவியை கொடுத்தான், வேலைச்சேரியில் அவர் தெரிஞ்சவங்க நிற்கிறனால ஒரு குரல் கொடுத்தாங்க. சொல்லி தீவிரமான சப்போர்ட்னு வராது, அது மாதிரிலாம் அவங்களுக்கு ஏறாது. ஆனால் எதிர்ப்பு இருக்குல்ல விஜய் சாருக்கு. நீங்கள் சப்போர்ட்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொல்லித்தான் எனக்கு மைண்டில் ஏறும். ஆனால் அவரை எதிர்க்குறன்ட்டு ஒரு வன்மத்தை கக்குனாங்க பார்த்தீங்களா, கூத்தாடின்னு சொல்கிறது யார்? சுதந்திர போட்ட வீரரா, தியாகியாக சொன்னாங்க. கூத்தாடின்னு சொல்கிறதே நீ நடிகை தான் அவரை கூத்தாடிங்கிறியே. அப்போ ஒரு ஒரு சினிமா துறையில் இருந்துட்டு நீங்கள் விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசு நிற்கிறாங்க போது அதுக்காக நீங்கள் வந்து ஆதரிக்கணும்னு சொல்லணும். எல்லா நடிகர்களும் ஒரு நடிகரை ஆதரிச்சிட முடியாது. அவங்களுக்கும் ஒரு பிடிச்சிருக்கும். சில விஜய் மேலே நம்பிக்கை இருக்காது, அவங்க எதிர்க்கலாம். அதெல்லாம் ஓகே, எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். அது வந்து ஜனநாயக உரிமை இது. ஆனால் எப்படி எதிர்க்கிறங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னு ஒன்று இருக்குல்ல, அதை மீறும் போது தான் தப்பாயிருது. அதில் தான் உங்களுக்கு சத்யராஜ் சார் அவர் பெரிய நடிகர், நல்ல நடிகர், பிரச்சாரம் பண்ணலாம். அவர் டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ண தப்பு இல்லை. அது அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் இருக்கலாம், இல்லை மகளை வளர்த்துலங்கிறக்கா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விஜய் சார் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் அதை கொஞ்சம்
நாகரிகத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு படம் தலைவாங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, நம்ம அதை தப்பாக நினச்சிட்டு ரிலீஸ் பண்ண தடை தான் ஏதோ ஒன்று. அப்போ முதல்வர் கோரிக்கை வைக்கிறாரு, அவரும் ஒரு வீடியோ போடுறாரு. அதை நீ கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அது எப்படி கிண்டல் பண்ணுறியா? அது பெரிய விஷயத்துக்கு அழகாக ஒரு முதல்வர்கிட்ட தான் படம் ரிலீஸ் ஆகிற படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக கோரிக்கை வைக்கிறார் சார். அதை வந்து நீங்கள் பயந்துட்டாரு, இப்போ முடியுமா அப்போ முடியுமான்னா நான் தான் 1008 கேள்வி நான் கேட்பேன். உங்கள் நிலமை நான் கேட்க முடியும். அதில் கேட்டாச்சு, அது விட்டலாம். அது மாதிரி பிரகாஷ்ராஜ் சார் அவர் அப்படி தான். ஒரு என்ன அவனு ஒரு காது இருக்குது, ஒரு நடிகர் இவருக்கு என்ன தெரியாது திட்டம். நீ யார்? ஒரே வார்த்தை, நீங்கள் யார்? முதல்ல உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்கள் மைக்கை இன்னும் நீட்டினாங்க? உங்களுக்கு எந்த அடிப்படையில் மேலே உட்கார வச்சாங்க? ஒரே ஒரு தகுதி தான், நடிகன். இந்த பிரகாஷ்ராஜ் நடிகன் இல்லைன்னா ஒருத்தர் சிந்திக்க மாட்டான், அவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு கொடுக்க மாட்டான். கரெக்டு தானே? நீங்களும் உங்களை மேலே ஏற்றுறதே நடிகன்லாம் உங்களை மேலே ஏற்றுறாங்க. நீண்ட இன்னொரு நடிகனை போய் குறை சார், நடிகன் கேவலமாக சொல்கிற. நீயே ஒரு நடிகர், சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது, அரசியல் கற்றுக்கல, அந்த மாதிரி சொல்லுங்கள். நடிகனை கேவலம் சொல்லாதீங்க. எனக்கு அது நான் சொல்கிறது, நடிப்பும் ஒரு தொழில். ஒரு தொழிலை குறிப்பிட்ட தொழிலை சொல்லி கேவலப்படுத்தினா இன்றைக்கி எவ்வளோ பொங்கி எழுதுறாங்க சார். நான் கேட்குறேன் சார், முடிவற்றவர் அவர் தொழிலை குறிப்பிட்டு பேசுனா விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? ஒரு செருப்பு தைக்கிறவங்க அவர் தொழிலை குறிப்பிட்டு நீ கேவலம் மேட்டர் பேசினா உங்களை விட்டுருவாங்களா? அதுவும் தொழில் தான் சார். நடிப்பும் ஒரு தொழில். அப்போ நடிகருங்கிற தொழில், அதை குறிப்பிட்டு பேசுகிற நீ நடிகருக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கூடும். அதை இழிவாக பேசும்போது எங்களுக்கு கோவம் வருது. அது கோவம் வருது. அதனால சத்யராஜ் மேலே எனக்கு கோவம், பிரகாஷ்ராஜ் அவர் மேலே கோவம் வருது. நீங்கள் விஜய் சாரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக விமர்சனம் பண்ணியிருந்தால் வரப்போகிறதில்ல. நீங்கள் நடிகனாக ஒரு இழிவுபடுத்தி பேசும்போது நான் சினிமாக்காரன் எனக்கு கோவம் வரும். கண்டிப்பாக சார். அண்ட் லாஸ்ட்டாக எனக்கு எல்லாருமே ஓன் ப்ரிடிக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இதை லாஸ்ட் கேள்வி. இதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா எல்லோரும் ஓன் ப்ரிடிக்ஷனாக ஒன்று சொல்கிறாங்க. இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார், எம்ஜிஆர் இருக்கப்போ எத்தனை வாங்கினாங்க, என்டிஆர் இருக்கிறப்ப அவ்வளோ வாங்கினார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷனாக எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவார், எத்தனை சீட் ஜெயிப்பார்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல, அது என்ன? இது ஃபஸ்ட்டு மாநாடு போட்டார்ல, அப்போவே எல்லோரும் கூட்டத்துக்கு ஒரு 8% வாங்குவார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போராட்டத்தில் அவங்க கூட்டம் எகிரிச்சு. அப்போ 10% மேலே அவங்க வாங்குவார்னு சொன்னாங்க. எலெக்ஷன் இடத்துல எங்கே பார்த்தாலும் ஒரு அலை அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு சில மோடி அலை வீசுன்னு சொன்னாங்களே, அது மாதிரி இப்போது தளபதி அலை வீசிச்சு. ஆமாம், இப்போ எல்லாருமே ஒரு 15% மேலே வாங்குவார்னு எல்லோரும் சொல்கிறாங்க. என்னோட கணிப்பு அப்படி தான், 15-20க்குள்ள வந்துடுவார். 15-20% வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு சார், அந்த எஸ்ஐஆரில் இப்போ 90 லட்சம் ஓட்டு தூக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 90 லட்சம் ஓட்டில் கண்டிப்பாக ஒரு 60 லட்சம் ஓட்டை போட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு 20 லட்சம் ஓட்டு தான் மிஸ் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் 60 லட்சம் ஓட்டு ஏதோ ஒரு கட்சிக்காரங்க போட்டிருக்காங்க. ஏதோ கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் போட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்பு அடித்தது தான் அந்த எஸ்ஐஆர். அப்போ நம்ம வாக்காளர் எண்ணிக்கை அப்படின்னு போட்டோம்ல, அப்போ செத்து போனவங்க, 2 அட்ரஸில் இருக்கிறவங்க, அப்போ இந்த 90 லட்சத்து 1 கோடி வச்சுக்கோ, 1 கோடி சேர்த்தா செத்த வருஷம் கணக்கு போட்டிருக்கோம். இப்போ தூக்குனதுக்கப்புறம் உண்மையான வாக்காளர் எத்தனைன்னு வந்துடுச்சு. இந்த அடிப்படையில் இன்றைக்கி வாக்கு சதவீதம் பார்க்கும்போது கூடுன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கணக்கு கூட சொல்ல முடியாது. புது வாக்காளர் வந்திருக்காங்க. புது வாக்காளர் வரும்போது ஏற்கனவே தூக்கியிருக்கோம்ல, அவங்க லெஸ் ஆகிறாங்களே, அது ஈக்குவலாக வருது. இருந்தாலும் இளைஞர்கள் ஓட்டு இதில் நிறைய விழுந்திருக்கு. அது கண்டிப்பாக ஒரு 3% ஒரு வாய்ப்பு, 3% அப்படி லம்பாக வச்சு இருக்குது வந்திருக்கும். ஓகே சார். ஓவராலாக எத்தனை %? எனக்கு இப்போ 15-20 வரும். நிறைய உண்மையான ரொம்ப நேர்மையான தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.